ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு தகவல் தான். கடந்த சில மாதங்களாகவே நீலகிரி மாவட்டத்தில் தீவிர கவனம் செலுத்தி வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவின் மாநில தலைவர் கே அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஏற்கனவே அறிவித்துவிட்டார். பாஜகவின் மாநிலங்களவைக்கான நியமன பட்டியல் புதன்கிழமையன்று வெளியானது. அதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் பெயரும் இடம்பெற்றிருந்தது பலரது புருவங்களையும் உயர்த்தியது. காரணம், நீலகிரி மக்களவை தொகுதியை குறிவைத்து பல மாதங்களாகவே பணியாற்றி வந்தார் எல் முருகன். 6-7 மாதங்களாகவே நீலகிரி பகுதிக்கு அடிக்கடி வந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருந்தார் எல் முருகன். மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்று வந்தார். கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரமே துவங்கிவிட்டது என சொல்லும் அளவுக்கு முருகனுக்கான தேர்தல் பணிகள் நடந்து வந்தன. நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை பாஜகவுக்கு சற்று ஆதரவு உள்ள தொகுதிகள் தான். 1998, 1999 ஆகிய 2 முறையும் பாஜகவின் மாஸ்டர் மதன் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். குறிப்பாக நீலகிரியின் மலைப்பகுதிகள் பாஜகவுக்கு சாதகமானதாகவே இருக்கின்றன. ஆகவே இந்த முறை நீலகிரி தொகுதியில் ராசாவை எதிர்த்து பாஜகவின் சார்பில் எல் முருகன் களமிறங்குவது உறுதி செய்ய கருதப்பட்டது. இந்த நிலையில்தான் திடீரென மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்படுவது குறித்த அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதே நாளில் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கே அண்ணாமலையும் தான் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தனக்கு கட்சி பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் அண்ணாமலை சொல்வது இது முதல் முறையல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கோயம்புத்தூரில் இருந்து போட்டியிடலாம் என பேச்சுக்கள் அடிபட்டு வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே பல தருணங்களில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை அண்ணாமலை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். ஆகவே அவருடைய புதன்கிழமை அறிவிப்பு புதிதல்ல என்றாலும் ஒரே நாளில் பாஜகவின் 2 தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கூறி ஒதுங்கியது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அரசியல் நோக்கர்களை பொறுத்தவரை பாஜக அதிமுக கூட்டணி உடைந்ததே எல் முருகன் இப்படி ஒதுங்கிக் கொண்டதற்கு காரணம் என கருதுகிறார்கள். கடந்த ஆண்டு செப்டம்பரில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறுவதாக அறிவித்த பிறகு கூட்டணியை மீண்டும் உருவாக்க பாஜக பலமுறை முயற்சித்தும் அதில் வெற்றி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் எல் முருகனின் மாநிலங்களவை நியமனம் நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் எல் முருகன் மறுக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் எல் முருகனிடம் கேட்டபோது, கட்சியின் கட்டளையை நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும். இது என்னுடைய முடிவல்ல. தேசிய தலைமை எடுத்த முடிவு. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ராசாவையும் திமுகவையும் தூக்கி எறிய வேண்டியதுதான் எங்கள் முதல் கடமை. அதற்கான பணிகளை அண்ணாமலையும் எங்கள் அணியும் செய்து கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் திமுக காணாமல் போகும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மட்டும் தெரிவித்தார். ஆனால் இதில் வேறு பல செய்திகளும் இருக்கின்றன. அதிமுக கூட்டணியால் பாஜக இல்லை என்றால் தான் போட்டி போட விரும்பவில்லை என்ற எல் முருகனின் கோரிக்கையை தேசிய தலைமை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு ஒரு வாய்ப்பை வழங்க இருக்கிறது என்பதுதான் இந்த நியமனத்தின் பொருள். மேலும் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் எல் முருகனுக்கு மீண்டும் இணையமைச்சர் பதவியோ அல்லது அமைச்சர் பதவியோ கிடைக்கக்கூடும். இது தமிழக பாஜகவில் மாநில தலைவர் கே அண்ணாமலைக்கு இணையான ஒரு இடத்தை முருகனுக்கு அளிக்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது. இது குறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் பேசியதாவது, கூட்டணிக்காக கடைசி தருணம் வரும் வரை முயற்சித்து பார்த்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக போட்டியிட்டால் என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதனால் தான் எல் முருகன் மக்களவை போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார் என்கிறார். ஆனால் இவ்வளவு யூகங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை என்கிறார் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி. எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவருடைய எம்பி பதவி கால முடிவுக்கு வந்தது. அதனால் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகி இருக்கிறார்கள். இது தவிர இதில் வேறு யூகங்களுக்கே வேலை இல்லை. இதை பற்றி சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்கிறார் நாராயணன் திருப்பதி. பாஜக தலைமையின் இந்த முடிவுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர். பாஜக அதிமுக கூட்டணி முறிந்த பிறகு பல கணக்குகள் மாறிவிட்டன. தமிழக பாஜகவின் பல தலைவர்கள் போட்டியிட தயங்குகிறார்கள். மற்றொரு பக்கம் பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி பிடிக்கும் பட்சத்தில்
முருகனை மறுபடி அமைச்சராக்கலாம். ஆனால் அவர் தோல்வியடைந்தால் அது பெரிய தர்ம சங்கடமாகவே இருக்கும். ஏற்கனவே தாராபுரத்தில் தோற்றவரைத்தான் மாநிலங்களவை உறுப்பினராக்கி இருக்கிறார்கள். இப்போது மறுபடியும் தோற்றால் அந்த தருணத்தில் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக்கி அமைச்சராக்க வேண்டியதாக இருக்கும். அதை தவிர்க்க கூட இதை செய்திருக்கலாம் என்கிறார் அவர். ஆனால் நீலகிரியை சேர்ந்த கட்சிக்காரர்களிடம் அந்த தொகுதியில் எல் முருகன் போட்டியிடுவார் என்ற நம்பிக்கை இன்னும் அவர்களிடம் இருக்கிறது. எல் முருகன் நீண்ட காலமாகவே இங்கே பணியாற்றினார். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கும் மேலாக தீவிரமாக வேலை பார்த்தார். மக்களிடம் நல்ல அறிமுகத்தையும் ஏற்படுத்தி கொண்டார். எல்லா பிரிவினரையும் சந்தித்து பேசினார். சில வேண்டுகோளையும் நிறைவேற்றி தந்தார். அதனால் அவர் என்னத்தான் மாநிலங்களவை உறுப்பினராக்கி விட்டாலும் நீலகிரி தொகுதியிலும் போட்டியிடுவார் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்கிறது என்கிறார் பாஜக மாவட்ட தலைவரான மோகன்ராஜ். அண்ணாமலையை பொறுத்தவரை தான் போட்டியிடப் போவதில்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட மத்திய தலைமை அறிவித்தால் அவர் போட்டியிட வேண்டியிருக்கும். பாஜகவை பொறுத்தவரை 10 அமைச்சர்களையே சட்டமன்ற தேர்தல்களில் களமிறக்கினார்கள் என்பதையும் மறக்கக்கூடாது என்கிறார் பத்திரிகையாளர். மேலும் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தனது தமிழக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னை வள்ளலார் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரை அதிமுக உடனான கூட்டணி பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளை காட்டமாக விமர்சித்த அவர் அதிமுக என்ற பெயரை கூட உச்சரிக்காமல் சென்றிருப்பது தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு சர்ச்சையும் கிளப்பியுள்ளது. ஏற்கனவே உள்துறை அமைச்சரும் பாஜக தலைவருமான அமித்ஷா அதிமுகவிற்கு கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிறது என்று பேசியிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தொண்டர்கள் மத்தியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்று அறிவித்து இருந்தார். ஆனாலும் அதிமுக குறித்த பாஜகவின் மத்திய தலைமை எதுவும் தெரிவிக்காதது இன்னமும் கூட்டணிக்கான எதிர்காலம் உள்ளது என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தி உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்ட நட்டா பாஜக தலைவர் அண்ணாமலை உரைக்கு பின்னால் பேசத் தொடங்கினார். மேலும் அவரது ஒட்டுமொத்த உரையிலும் அதிமுக குறித்து எந்த ஒரு சிறு குறிப்பும் இல்லாதது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்னமும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிர்காலம் உள்ளதோ என்ற சந்தேகத்தையும் கிளப்பியிருக்கிறது. மேலும் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதியிடம் இது குறித்து கேட்கும்போது ஒரு தேசிய தலைவராக தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்திய கூட்டணியில் உள்ள தலைவர்கள் வாரிசு அரசியல் குறித்து அவர் பேசியிருக்கிறார். இதில் அதிமுக குறித்து பேசவில்லை என்பதற்காக அவர் கூட்டணியை எதிர்பார்க்கிறார் என்றோ அல்லது எதிர்பார்க்கவில்லை என்றோ நாம் பொருள் கொள்ளக்கூடாது என்று கூறினார். ஆனால் மூத்த பத்திரிகையாளர் இது குறித்து வேறு பார்வையை முன்வைக்கிறார். தனியாக நிற்பதால் 2 கட்சிகளுக்குமே பயனில்லை. எனவே ஒன்று இணைந்து நிற்பார்கள் அல்லது பிரிந்து வேறு திட்டத்தோடு செயல்படுவார்கள் என்று கூறுகிறார். பாஜக மற்றும் அதிமுகவின் மாநில தலைமைகள் கராராக கூட்டணி இல்லை என்று மறுத்து வரும் நிலையில் பாஜக தேசிய தலைவர்கள் அமைதி காப்பதற்கு காரணம் கண்டிப்பாக கூட்டணிக்கான எதிர்காலம் இருப்பது என்று தெரிவிக்கிறார். ஆனால் இன்று பேசிய எடப்பாடி பழனிசாமி உட்பட சமீபத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரை பாஜகவோடு கூட்டணி அமைக்க 1000% வாய்ப்பு இல்லை என்று கூறி வருகிறார்கள். இது குறித்து அவர் பேசுகையில் 2 கட்சிகளுமே தனித்து நிற்பதால் எந்த பயனும் இல்லை. குறிப்பாக எடப்பாடிக்கு இது பெரிய சரிவை தரும். மாநில கட்சிகளுக்கான பாமக தேமுதிகவுடன் அதிமுகவுடன் போக விரும்ப மாட்டார்கள். இந்த நிலையில் 2 கட்சிகளும் பிரிந்து நின்றால் கொங்கு மண்டலம் தென் மாநிலங்களில் பல்வேறு சமூகத்தினரின் வாக்குகள் பிரியும். இது இரு தரப்புக்கும் பயன் தராது என்கிறார். அப்படி கூட்டணி இல்லாமல் தோற்றுவிட்டால் அதிமுக 2026 நோக்கிய பலவீனமாக செல்லும். அதே சமயம் பன்னீர்செல்வம் அணி பாஜகவோடு நின்று எங்காவது சென்று விட்டால் அது உட்கட்சிகளுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட அதிமுக அந்த உறவை முறித்துக் கொள்வதற்கான காரணமாக தொண்டர்கள் விருப்பம், மாநில நலன்களுக்கு முன்னுரிமை வழங்கும் கட்சியுடன் கூட்டணி உள்ளிட்டவை வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இது எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே உள்ள மோதலே இதற்கு காரணம் என அழுத்தமாக கூறுகிறார் பத்திரிகையாளர். அதற்கு உதாரணமாக சமீபத்தில் நடந்த கூட்டம், ஊடக சந்திப்பு அல்லது மேடை என எதிலும் மோடி, பாஜக, அமித்ஷா உள்ளிட்ட என்ற வார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமி உதிர்க்கவே இல்லை.
அண்ணாமலையை மாற்ற வேண்டும், 2026இல் தன்னை முதல்வர் வேட்பாளராக ஒப்புக்கொள்ள வேண்டும் மற்றும் பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பது போன்ற கோரிக்கைகளை எடப்பாடி முன்வைப்பதே இந்த பிரிவுக்கு காரணம் என்று கூறும் அவர், மேலும் திரைக்கு பின்னால் வேறு சில பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாக தெரிவிக்கிறார். இப்படி தற்பொழுது இன்னமும் கூட்டணி முடிவாகாமல் இருப்பதற்கு மேற்கூறிய காரணங்களும் தொகுதி பங்கீடு முடிவாகாததுமே காரணமாக இருக்கலாம். எனவே கூட்டணிக்கான கதவுகள் இன்னமும் திறந்து இருக்கிறது என்கிறார் அவர். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.